இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்சருக்கு ஏற்ற உணவு தயாரிக்கும் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல்சர் என்றால் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமான்றது தெரியல. இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாய்க்கு ருசியாக நம்ம இருக்கிறது என்று வாங்கி சாப்பிடும் உணவுகளில் ஏதேனும் பிரச்சனை என்றால் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி தான் முதல்ல பாதிக்கும். அத்தகைய பிரச்சனைகளில் தலையானது தான் அல்சர். பெரும்பாலானவங்க இந்த நேரத்துக்கு வலியிலிருந்து தப்பிப்பதற்காக கண்ணில் படும் ஏதாவது ஒரு மருந்து கடையில் போயிட்டு வலி நிவாரணம் மருந்தை வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது போன்ற மாத்திரைகளை அந்தந்த நேரத்துக்கு வலியை குறைக்குமே தவிர நிரந்தர தீர்வு எப்பவுமே நம்மளுக்கு தராது. அது மட்டும் இல்லாம பக்க விளைவாக வயிற்றில் புண்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும், அந்த வலி முற்றி அல்சரில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த வலி நிவாரணங்களே கூட ஒரு காரணமாக ஆயிடும் அந்த அல்சர் உருவாகிறதுக்கு. டென்ஷன் கவலையால மனம் பாதிக்கப்படும் பொழுது இறப்பையில மிக அதிகமாக அமிலம் சுரந்து அல்சரில் கொண்டு போய் விடும். ஏன்னா அல்சர் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த மன அழுத்தம் கருதப்படுது. அல்சர் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா ஹெச் பைலோரை என்ற ஒரு கிருமி தான். இது ஒரு வகையான பாக்டீரியா. உணவுப் பொருள், தண்ணீர் மற்றும் மூச்சு காற்று மூலமாகவே இது பரவும். இரைப்பை மற்றும் சிறுகுடலின் ஆரம்ப பகுதியான டியோடினம் என்ற பகுதியில தான் இந்த அல்சர் உருவாகுதான். இந்த வகை வயிற்றுப்புண்ணுக்கு பெப்டிக் அல்சர்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிடுற உணவு இரைப்பைக்கு சென்று அமிலங்களாக சூழப்பட்டு தாக்குதலை நடத்தும். தொட்டால் விரல் வெந்துவிடும் அளவுக்கு வீரியமான அமிலம் என்றாலும் இரைப்பையின் சுவர்கள் வலுவாக இருப்பதால அமிலங்களால் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. ஆனால் இரைப்பையில சுரக்கக்கூடிய அமிலத்தின் அளவு அதிகமாகும் பொழுது இரைப்பையின் சுவர்கள் தாக்கு பிடிக்க முடியாம பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த இடத்துல தான் புண்கள் உருவாகி அல்சர்ல கொண்டு போய் விட்டுருது. வந்திருப்பது அல்சர் தானா? புண்ணு எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது, ஹெச் பைலோரை கிருமி தொற்று இருக்குதா நம்ம உடம்புல என்பதையெல்லாம் எண்டோஸ்கோபி பரிசோதனை மூலமா கண்டுபிடிச்சிடலாம். முன்குடல்ல அடைப்பு ஏற்படுதல், குடலில் ஓட்டை விழுதல், இரத்த வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கு மருத்துவ ரீதியாகவும் எண்டோஸ்கோபி மூலமாகவும் நம்மளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. எண்டோஸ்கோபி சிகிச்சை அளித்தும் சரியாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வா இருக்கும். வயிற்றில் புண்ணு ஆறும்போது அது தழும்பா மாறும். இதனால முன்குடல்ல அடைப்பு ஏற்பட்டுவிடும். சாப்பிட்ட உணவு இரைப்பையை விட்டு முன்குடலுக்கு போகவே போகாது. எப்போதும் வயிறு திம்முன்னு இருக்கும். இதை சிலர் என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகல, வாய் தொல்லையாவே இருக்குமோ என்று நினைப்பாங்க. இப்படி அடைப்பு ஏற்படும் போதெல்லாம் வாந்தியுடன் கூடிய புளித்த ஏப்பம் வருது. பொதுவாக நாம் உட்கொள்ளும் உணவு 2.5 முதல் 4 மணி நேரத்திற்குள்ள சிறுகுடலுக்கு போயிடும். ஆனால் அடைப்பு இருப்பவர்களுக்கு உணவு சிறுகுடலுக்கு போகாமல் இரைப்பையிலேயே தங்கிவிடுதான். இதனால வயிற்று எரிச்சல் மேலும் அதிகமாகும். வயிற்றில் உள்ள புண்ணும் அதிகமாகி வாந்தி எடுக்கும் பொழுது ரத்தம் கலந்து வரும். அதே மாதிரி சில சமயங்கள்ல குடல் புண்ணில் ஓட்டையும் ஏற்படும். அல்சர் ஆயுட்கால வியாதி அல்ல. பழக்க வழக்கங்கள், உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாலே நம்ம 2 வாரத்திலேயே முற்றிலும் குணமாகிவிட முடியும். அல்சரால பாதிக்கப்பட்டவங்க காரம், புளிப்பு, எண்ணெய் போன்ற அதிகமாக அமிலம் சுரக்கும் உணவுகளை தவிர்த்தால் அல்சரை அறவே ஒழிச்சிடலாம். அல்சரை குணப்படுத்தும் அற்புதமான உணவு ரெசிபிக்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். கடுகு தேங்காய் பச்சடி. தேவையானவை: கடுகு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 அரை மூடி, தயிர் 1 கப்பு, சுக்கு பொடி 1 சிட்டிகை, 2-3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னா, வெங்காயத்தை பொடியாக நறுக்கி லேசாக நம்ம வதக்கணும். வதக்கிட்டு இதனோட தேங்காய் துருவல், கடுகு, சுக்கு பொடி எல்லாம் சேர்த்து மிக்சியில ஒரு திருப்பிக்கிட்டீங்கன்னா அது நல்லா மாவு மாதிரி மசிஞ்சிரும். இந்த விழுதில் நன்றாக அடித்த தயிரை சேர்த்து தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். இதை வெறுமாவே சாப்பிடலாம். இட்லி, சப்பாத்தி போன்ற உணவுகளோடும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இது அல்சரை குணப்படுத்தும் ஒரு முக்கிய உணவு. அடுத்தது வெஜிடபிள் அவியல் கூட்டு. அதாவது பொடியாக நறுக்கிய கேரட், சௌச்சவ், சுரைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து 1 கப் எடுத்துக்கணும். தயிர் அரை கப்பு. அடுத்தது சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன்,
தேங்காய் வந்து 1/4 கப்பு, பைத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். இதெல்லாம் தேவையான பொருள். இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை தவிர மற்ற காய்கறிகளை சர்க்கரை சேர்த்து தனியாக காய்கறிகளை வேக வச்சுக்கணும். பைத்தம்பருப்பையும் வேக வச்சுக்கிட்டு தேங்காயை வந்து அரைச்சி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெயை விட்டுட்டு நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு நன்றாக வதங்கினதுக்கப்புறம் வேக வைத்த காய்கறி கலவையை அப்படியே அதில் போட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காயையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதிச்ச பிறகு பருப்பு உப்பு சேர்த்து கிளற வரைக்கும் வச்சுக்கிட்டு உடனே கிளறி முடிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இறக்கி வச்ச பிறகுதான் தயிர் சேர்த்து அதை கிளறணும். இதை வந்து சாதத்தோடும் சேர்த்துக்கொள்ளலாம், டிஃபன் ஐட்டங்களுடனும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். 2 ரெசிபியிலுமே தயிர் மற்றும் தேங்காய் சேர்க்கறதுனால உடல்ல நன்மை செய்யும் பாக்டீரியா வளர்வதற்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி வீரியமிக்க புண்களையும் ஆற்றக்கூடிய அருமருந்தான தேங்காய் எண்ணெயும் சேர்க்கப்படுவதனால வயிற்றெரிச்சலும் குணமாயிடும். கடுகு சேர்க்கப்படுவதனால புரதம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் கிடைச்சிருது. உணவு எளிதாகவும் ஜீரணமாகிடும். ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு உணவு அல்சரை குணப்படுத்துவதற்காக. இதை வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்.